ஷார்ப்பு டாக் சைடு வந்துட்டு இருக்கான். கார் எங்கே நிறுத்தணும் எதிர்பார்க்குறேன். காரை வந்து நான் இங்கே நிறுத்தணும் எதிர்பார்க்குறேன். நீ வா அங்கே போயிடுவான்றியா? நம்ம 2 இல்லாமல் போயிடுவானா? எப்படி இருக்கும் கன்ஃபார்ம். நம்ம டாக் சைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவன் இந்த வழியாக தான் வந்தாகணும். சரிங்களா? லைவ் லொக்கேஷன் ஃபுல்லாகவே அவனுக்கு அனுப்பிட்டேன். பையன் வந்து இங்கே தான் வரணும். வாய்ப்பில்லை ராஜா. மேக் அ சீன் சேலஞ்சரா? மேக் சீன் சேலஞ்சா? அங்கே போய் பண்ணு, ஏதோ ஒரு சீன் பண்ணு, எல்லாரும் திரும்பணும். எல்லாம் திரும்பணும். ஐயோ இன்னையா திடீர்னு இப்படி சொன்ன எப்படி பண்ணிட்ட? அவர்கிட்ட போயிட்டு இங்கே நல்ல டீ கடை எதுவும் கேட்கலாம் போயிட்டு. சொல்லு என்ன செஞ்சா? பின்ன ஒரு நல்ல கடையா பார்த்து டீ வாங்கிட்டு சொன்னா அவன் உன் கடையில வாங்கியிருக்கான். ஓகே ஐயோ அப்படிலாம் கேட்க முடியாது. சும்மா பேட்டிக்கு சொன்னையா? அப்புறம் மன காலி தானே. இது இன்னும் வரலையே. ஆனால் கைஸ் நான் வரேன்ன உடனே ஊரே இப்படி வந்து இந்த மாதிரி இருந்துருக்குமா தெரியல. ஆனால் சில்லுன்னு மாதிரி இருக்குது பாருங்க. சூரியன் நல்லா பெருங்கல்ல பாருங்க. யார் விளாக்ல எடுக்கிறதுனா தெரியல. ஒன்னையும் நீ எடுக்கல என்னையும். சாரி கார் வந்துச்சியா? அவன் காரு. அவன் நம்பரை வந்து ரிவீல் பண்ணி விட்ருவோமா? அந்த கார் தான். ஹரிஷோ வா பாரு நிறுத்திட்டான் பையன். பாரு நிறுத்துறான். ரைட்டில் போகிறான். பார்த்து மெதுவா வண்டி வளைச்சி ஓட்டுறான் அவன். நம்ம ஏகே வந்து பார்த்தீங்கன்னா அரைவிட பையன். ஏகே இல்ல புரியல. பைத்தியக்கார் ஏகே டேய் அவன் நம்மளை பார்க்கவே இல்லையா? யாரா இவன்? என்ன கேட்டு தம்பி இந்த மாதிரி நான் சொன்ன இடம் தான். அவன் தெரியும். ஏகே உன்னை நம்பி ஒரு பெட்டு கட்டினா பைத்தியக்கார் என்ன பண்ணணுமா சிறப்பா. நான் கையெல்லாம் காட்டுறேன் தெரியுதா? அவன் அதெல்லாம் மதிக்க கூட இல்லை. ஒரு ஆளாவே என்னை மதிக்கல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பைத்தியக்காரா ஏன்டா இப்படி பண்ற? உயிரை வாங்காதடா. இரு ஏகே நான் வரல. ஏகே எடுத்துறாது. நீ ஏகே நீயா? ஏகே வருஷம் நீ இந்த வயசுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லடா. புரியல. எப்படி போனோம்? டேய் நான் சொல்கிறேன்டா. சீக்கிரம் ஸ்டோரின்னு போடுறா. சரி நான் உன்கிட்ட கேட்குறேன். நான் அவ்வளோ கை காட்டுறேன்னு பார்க்கலையாடா? நடு ரோட்டில் போய் அப்படி வளைக்கிறதுக்காக நிற்கிறியாடா? ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல. ஏன்டா ஜிடிஎல் அப்படின்னா இங்கேயும் அப்படியாடா? வந்து அங்க லொகேஷன் ஆனா பக்கம் தான் காட்டுச்சு. ஸோ வந்து இங்கே யூட்டர்ன் பண்ணலாமா அங்கே யூட்டர்ன் பண்ணலாமா கேட்டேன். இந்த மனுஷன் சொன்னாடா இங்கே தான் நீ கார் நிறுத்த போறேன்னு. கரெக்டாக அந்த ஷோ கிட்ட இவன் நிப்பாட்டுவானா? நான் இங்கே தான் நீ நிப்பாட்டுவேன். அதே நிப்பாட்டு. நீ நான் ஒன்று வச்சு பெட் கட்டணும்டா. முடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் போனோம் சீக்கிரம் ஸ்டோரி. ஆமாம் டைம் ஆச்சுடா. அவனே 10 மணிக்கெல்லாம் உள்ளே போகணும். 8 மணிக்கு நீங்கள் வந்திருந்தா 1 மணி நேரத்தில் அங்கே போயிட்டு ஏதாவது ஒன்று சுற்றிட்டு போயிருந்தேன். நீ கார் ஓட்டுறியா? ஏய் டேய் நாய பொறுக்கி போயில எப்படி கேட்குறேன் பாரு. தெரியும்டா எனக்கு இந்த டிராஃபிக்ல இப்படி இங்கே சைடில் பார்த்து தெரியுமா? நான் தானே சொல்லிவிடுவேன். எங்க ஊர்ல வந்து மாமா கார் இருந்துச்சுடா. ஓகேவா? இப்படி எடுத்து இப்படி ரிவர்ஸ்ல நிப்பாட்டணும். ஓகேவா? அது பண்ண தெரியும் ஓரளவு. அதை தாண்டி இந்த டிராஃபிக்ல எடுத்துட்டு ஓட்டுறது அதெல்லாம் வந்து எனக்கு என்னோட சொந்த கார்ல தான் பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைடா. எனக்கு அந்த மோட்டிவேஷன் கோளாரா பண்ணுவேன். ரக்கி மாதிரி நீ பாப்பேன். ஏய் இந்த மனுஷன் என்ன தான் பண்ணாரு? என் பக்கத்து ரூம்ல வந்து பேச்சுலர்ஸ் இருக்கானுங்கடா. டேய் ரெக்கார்ட் தானே பண்ணுறேன். அது இல்லைடா நான் அது சொல்லலை. பேச்சுலர்ஸ் இருக்காங்கடா. அந்த கதவு போய் தட்டு போறாரு அந்த மனுஷன். நல்லா கேடா. ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். இன்னொன்னு தெரியுமாடா? இங்க எல்லா காருமே ஒரு கார் இருக்குல்ல ரக்கி? ஆமா. பெங்களூர்ல அப்பெல்லாம் இருக்காது. பைக்குன்னு எடுத்துன்னு வச்சுக்க எல்லாரும் ஹிமாலயன் தான் வச்சிருப்பானுங்க. அது நான் நோட் பண்ணிருக்கேன். ராயல் என்ஃபீல்டு அந்த நார்மல் வச்சிருப்பானுங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நேரா டியூக்கு போயிடுவானுங்க. ஒன்று சில மாடல் தான் இருக்கும். கார்ஸுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க மேக்ஸிமம் இருக்கிறது அங்கே பலீனோ இருக்கும். அப்படி இல்லை ஏதோ ஒரு எஸ்யூ இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி வெரைட்டி இது ஆனால் பைக் நோட் பண்ணியிருக்கேன். வெறும் ஹிமாலயன் மட்டும் நிறைய நோட் பண்ணேன் நான். அங்கே என்ன தெரியுமாடா? ஃபுல்லாக ஐடி எம்ப்ளாயிஸாடா. வீக்கெண்ட் ஆனால் அவனுங்களுக்கு ரைடு போயிடணும். அதுக்காக நேராக வந்து ஹிமாலயன் எடுத்து கிளம்பிடுவாங்க. இப்போ நடுவில் என்னடா இது மூணு பள்ளம் யாது பள்ளம். இதுல எதுக்குற ஏறினேன்? சரி ஓகே போ. Received 195 rupees on Google. இவன் வந்து ஒரு பிசினஸ் பண்றான் பையன். 195 crores. எஸ் அந்த க்ரோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்ல வந்துடும். ஸோ அதனால வந்து ரிவீல் பண்ண மாட்டான். எதுக்கு நீ ரைட்ல ஏறி போற? இது போகலாம்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம் லெஃப்ட்ல இருந்து போனடா.
என் ஊர் பஸ் விழுப்புரம். சரி சரி வேணாம் மீட்டப் இருக்கு. இவனை டான்ஸ் ஆட வைக்கலாமாடா? ஆக்சுவலா போன மீட்டப் அப்படி தானே வச்சாங்க உங்களுக்குலாம், நான் வராத மீட்டப்பு. டான்ஸ் ஆட வைக்கலடா, மேக்ஸிமம் கூப்பிட்டது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் தானே. ஓகே ஓகே. அவங்க வந்து எல்லாம் டான்ஸ் ஆடுறவங்க தான் மேக்ஸிமம் இருந்தாங்க, அதனால டான்ஸ் ஆட வச்சாங்க. ஓகே வந்து கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடுனா என்ன தாங்க. கரெக்ட் தான். நல்ல ஸ்டெப் போட வேண்டியது. கார்ல காட்சியா இதோ நான் கூட கை காட்டினேனே. கை காட்டினேனே. இது சம்மதிதா போனடா. நீ பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஏகே நீ இப்படி வந்தான்டா, இங்க நிக்கிறான், இப்படி ரைட் எடுத்தான், அப்புறம் லெஃப்ட் எடுத்தான், மறுபடியும் ரைட் எடுக்கிறான். நான் இத்தனைக்கும் சரி நீ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன்ன உடனே பையனை பார்த்துட்டேன்னு நினைச்சேனா. ஏன் நான் கையெல்லாம் கட்டினேன், அசிங்கமா இருக்கியா? பாரு ஏதோ ஆர்டிஃபிஷியல் சிரிக்கிற மாதிரி இருக்குது அந்த போஸ் எல்லாமே. என்ன போஸ்யா? பெரிய போஸ் 1 2 எல்லாமே. யோ இது ஓ ஏரியால வந்து ஒரு கட் அவுட் இருக்குல்ல, நயன்தாரா கட் அவுட் வெறியா இருக்கும். சீரியஸ்லி செம்மையா இருக்கும்டா. ஏகே நீ வேணா நான் உனக்கு ஒரு டைம் போட்டோ எடுத்து அனுப்புறேன். மாத்திட்டானுங்களா? குவாலிட்டி வெறியா இருக்கு ஏகே. நரம்பெல்லாம் தெரியும்டா. ஐயோ அதெல்லாம் அவ்வளோ எலாபரேட் பண்ண ப்ளீஸ்யா. ஐயோ அவ்வளோ குவாலிட்டின்னு சொன்னேன்டா. ஓகே ஓகே. கண்ணுல இங்க எல்லாம் நரம்பு போறதெல்லாம் தெரியும். அஞ்சக்கார இல்லையா? வெயிட் எல்லாம் அஞ்சக்காரா இருக்குடா. இதோ இல்ல ஏய் கும்பிட்ட. ஏய் அது டொயோட்டாடா. அஞ்சக்காரனா அப்படி இல்ல, வெள்ளையே சொல்றேன் நானு. ஓ வெள்ளையா இருந்தாலே அஞ்சுவா. ஏன் உனக்கு அஞ்சு மேல இவ்வளவு வரணும்? ரெஜிஸ்டர் பண்றேன். 1 மணி இல்ல 5. அவனுக்கு என்ன மேல Black Fox மேல பாஸ் வந்தா Black Pant Black Shirt வந்தா பத்தியா அவன். இவன் என்னடா பண்ணி வச்சிருக்கான்? பேண்ட் பிளாக்ல போட்டிருக்கான். Black Foxக்கு நிறைய ஃபேன்ஸ். அவன மடியில வச்சு. ஹியர் இஸ் மிஸ்டர் ராக்கி. அவனுக்கு அஃபிஷியல் கேமராமேனா நான் இப்போதைக்கு இருக்கேன். ஸோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுவான்டா. உனக்கு என்னடா? அவனுக்கு ஆள் இருக்கு, பேசுகிறான். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா கிரியேட்டர்ஸ் மீட்டப் நடக்கிற இடம். பேக்கு கொடுறா ராக்கி, ஐ கேன் கேரி ஃபார் யூடா. கடையில் அழகாக இருக்கலாம். என்ன பண்ண? ஐயோ நான் வீடியோவில் பார்த்தா தான் தெரியும் எதுவும் பண்ணிச்சு அந்த ஆள். கரெக்டாக என் கழுத்து விட்டுருக்கான். நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுதான் சொல்கிறேன். இதுதான் ஒரு வழியாக வந்து நாங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அதானே நீ எதோ நான் கோலர் இந்த சரௌண்டிங் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு தெரியல. நாங்கள் அங்கே தான் உட்காந்துருப்போம். போவேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கண்டென்ட் தரேன். ராக்கி நான் பிளாஸ்டிக் நினைச்சேன். கண்ணாடி தான் பிளாஸ்டிக் தான்டா. பிளாஸ்டிக்கா? ஃபைபர். கை படுறாது. ஆமாம் ஃபைபர். இந்த ஓங்கி குத்தி பார்ப்போமா? அப்படி மூடிட்டு வச்சிடணும். அதானே ஷார்ப். மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம் இங்கே ஏதோ இருக்கு பாரு. சூப்பர். இந்த எனர்ஜி அப்படியே வச்சுக்கோங்க. சவுண்ட் செக் தான் திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். வெல்கம் பேக். Okay. Yes, so with a big round of applause, please welcome Irfan's View. Come on, a big round of applause for him. Everybody, we have him right here with us. Okay, all right. Thank you. Thank you. Hello. நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. சரி, இதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரோ듀ce பண்ணா நம்மளோட நெக்ஸ்ட் கிரியேட்டர் சாம்பியனுக்கு. ஓகே, சோ இவங்க யூடியூப்ல சேனல் featuring lifestyle vlogs, comedy, family centric content with over 2.3 million subscribers. நீங்க ரெடியா இருக்கீங்களா? Our next creator champion, everybody with a big round of applause, please welcome Robin Chano. Come on, get there with us.
அதாவது போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணும்போது யூடியூப் பேஜ் வீடியோவை மறக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ யூடியூப் வாட்ச் பண்ணிட்டு நிறைய நல்ல சூப்பரான விஷயமா நடக்கும். உங்க சோசியல்ஸ்ல நீங்க எல்லாம் பண்ணலாம். And யார் சூப்பரா பண்ணீங்களோ உங்களுக்கு ஒரு செமையான gift இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எஸ் ஸோ சூப்பராக இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் போஸ்ட் கூட யார் போடுறாங்க அவங்களுக்கு தான் ப்ரைஸ். Divya, No, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB. किधर मिलेगा? अरे OCB का है यार. Yeah. OCB किधर मिलेगा? इधर मिलेगा. இது ரியல் ஸ்டோரி. இதுக்கப்புறம் வர லிரிக்ஸோடது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு கதை தான். நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். என்னன்னா எனக்கு ஒரு பாட்டு பண்ணணும்டா ஹெல்ப் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான். இவன் பாட்டு பண்ணி தருவான், நீ போய் கேளு, பண்ணி தருவான். சரி ஓகே, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போகிறேன். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தெரியாமல் பாட்டு எழுதி போகிறேன். போனால் ஃபுல் வைப்பில் போய் போகிறேன். போனால் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை தட்டி விட்டான். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு வாட்டி ஹெல்ப் கேட்ட பண்ணுறேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டான் ஸ்டைல. என்னோட சாங்ஸ் கேட்டீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹிப்ஹாப் ஜான்ராலே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஃபங்க் மியூசிக்கில் ட்ரை பண்ணலாம், புது ஜான்ரில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பண்ணது. செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்தது வந்து எல்லாமே என் லைஃப்பில் நடந்த ஒரு கதை. அதை எப்படி இதை நான் தனியாக பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ சோகமாக நடந்திருக்காடான்னு. ஆனால் நான் இது பாட்டோட பண்ணும்போது ஒரு ஃபன்னாக இருக்குது. இதுதான் என்னோட எத்தனாவது 3வது சாங் நினைக்கிறேன் நான் ரிலீஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த சாங்கோட பேர் வந்து OCB, ஒன் காஸ்ட்லி பண்டானா. நீங்கள் யோசிக்கிறது இல்லை, OCB. அடுத்த சாங் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். எல்லா பாட்டுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி என்னோட பாட்டுலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருத்துலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வைப் பண்ணுற மாதிரி தான் என்னோட பாட்டுலாம் கேட்டாலே. அப்பப்போ சின்னதாக உள்ள கருத்து தெரியாத மாதிரி வைப்பேன். ஆனால் என்ன ஒரு கருத்து மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரியே ஒரு சாங் என்ன பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க படத்தில். நான் யோசித்தேன், இது நமக்கு செட் ஆகுமா இந்த பாட்டு, இந்த மாதிரி கருத்துலாம் பண்ணுறது வராது. ஏன்னா இந்த பாட்டோட லிரிக்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பாடின பாட்டோட லிரிக்ஸு 170 சென்டிமீட்டர் வித்தப்பால் புட்டி உட போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட மார்ஸில் அட்டி நான் A4 ஷீட் பேப்பரில் புளி சாதம் கட்டி த சர்ச்சிங் அ பியூட்டிஃபுல் மலையாள குட்டி என் மல்லு ஃபிகர் பேர் அம்பலத்தால் அவள் ஐ லவ் யூ என்கிட்ட சொல்லாததால் மனம் உடைந்ததால் வீட்டு மொன கடை டெய்லி ஹேவிங் 3 பீஸ் ஆஃப் கீரை வடை ஒரு சோக கதை இது சொல்றாத என்ன ஆன்டிங்க ரசிச்சு பாக்குறத அது அங்கிளுக்கு தெரிஞ்சு ஆன்டி ஆரஞ்சு லெமிச்சலி ஓன் சோக கதை. இந்த மாதிரி ஒரு மாதிரி போற ஒரு லிரிக்ஸ் எழுதுற ஒரு ஆளை கூட்டு போய் கருத்து பாட்டு எழுத சொன்னா என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஸோ அந்த கருத்து பாட்டு எப்படி போவோம்னா லிரிக்ஸ் சொல்றேன். இந்த கருத்து பாட்டு முடியும் போது என் கூட சேர்ந்து, முடியும் போது எல்லாருக்குமே அந்த பாட்டு தெரியும், முடியும் போது என் கூட சேர்ந்து பாடுங்க. எப்படி போவோம் பாருங்க, எப்படி போவோம். அந்த பாட்டே மறந்துட்டேன் பாருங்களேன். கரெக்டு தான் போடுங்க. அச்ச மழையில சிட்டி ஃபுல்லா வெள்ள ஆறா கோயிங் அதை சேவ் பண்ணாம அப்போ விட்டு மக்கள் இப்போ பேய் ஒயின் ஷாப்ல கூட நிப்போம், கோவில் லைன்ல நிக்க யோசிப்போம், VIP பாஸ வச்சுன்னு யார் வந்தாலும் பேசிப்போம். உள்ளூர் வெயில ஊர்காய் நக்கினு ஆட்டோ பாம்ப சேர்ந்து குச்சின்னு சார்பு பிள்ளைங்க காடியை பத்தினு வைப்பு கேட்ட பாட்டை பாடினு டேடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைலா மச்சுன்னு நைட்டு ஃபுல்லா கொசுவாச்சுன்னு லூப்பு மோட்ல பாட்டை கேட்டுப்போம். இந்த பாட்டு முன்னாடி செக்ஷன் கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஒரு மெசேஜாகவே இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி இந்த பண்ண பாட்டு. ஸோ இந்த பாட்டோட பேர் வந்து மக்காமிஷி. என் கூட சேர்ந்து அந்த மக்காமிஷி மட்டும் எல்லாரும் பாருங்களா? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா பாருங்க. 5 6 7 8 மக்காமிஷி மைக்கேல் சி கத்தி பாடுங்க ப்ரோ. நீங்க தான் ப்ரோ எனக்கு வேணும். மக்காமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி நம்ம ஊருக்கு பூமர் டாக்ஸி நோ மோர் ரூமர் டாக்ஸி அண்ணா சார் ரொம்ப பிஸி. ஃபர்ஸ்ட் காப்பி பால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட அசி நாங்க ரொம்ப பிஸி. மா மா மக்காமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி. இந்த மக்காமிஷினா யாருக்குன்னா தெரியும், பாத்துருவீங்க. தெரியும் மக்காமிஷினா, தெரியும் மக்காமிஷினா உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? யாருக்குமே தெரியாதா மக்காமிஷினா? மக்காமிஷினா என்னன்னா கெத்து.
கெத்தா இல்ல சொல்லிடுவோம் மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்லசி பிரச்சனை மைக்லசி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரு. ஸோ அதனால அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நான் மக்கா மிஷி சில் பீஸ் கெத்து நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் பண்ணது. இந்த பார்ட்டை வந்து நாங்கள் எப்படி எங்கேருந்து வந்ததுன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசிப்போம். சடனாக ஏதாச்சும் வளரிடுவோம். அந்த வார்த்தை சவுண்டு கேட்க செம்மையா இருக்கும். என்னடா சொன்ன கேட்கும் மக்காமிஷி அப்படின்னு அதை அப்படியே செட் பண்ணி அப்படி பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஜான் சாங் கேட்டிங்கன்னா செக்கோஸ்லோவேக்கியா சிக்காத முல்லை சண்டை நான் வந்தா வந்து இந்த செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு இடம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு மீனிங் செட் பண்ணி சும்மா ரேண்டம் திங்ஸ் நாங்கள் எங்கள் டீமில் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்த பாட்டு தான் இந்த பாட்டும். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு சாங் உங்களுக்காக முடிய போது என் கூட சேர்ந்து உட்காந்து நேரம் லைக் பெருசாக லைக் எழுந்துலாம் ஆட வேணாம். உட்காந்து என் கூட சேர்ந்து மட்டும் ஒன்று பண்ணுறீங்களா? நான் பண்ணுறது மட்டும் ஒரு ஜாலியாக பண்ணிட்டு போவோம். ஒன்று பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருமே இல்லைன்னா நீங்கள் பண்ணலன்னா நான் கிட்ட வந்து பண்ண வைப்பேன். புடிச்சிட்டான் 2 மணி நேரம் நிக்க வச்சு பையனை போட்டு என்ன அவன் அறுத்துட்டான். அதனால ஆச்சு ப்ரோ ஓடி வந்தத வாங்குது மூச்சு ப்ரோ பாடியில ஸ்கிராட்ச் ப்ரோ எங்க போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ. கச்சா மேங்கோ பைட் ஃபைட் நைட் மட்டும் போடல. தெரியுமா லிரிக்ஸ் பாடி என் கூட சேர்ந்து காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்ல இட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைடுல பார்த்தா குப்பை மேடுமா பிரியாணி அச்சுக்கலாம் கிட்ட வரியாணி கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட் நைட்டு மட்டும் போடு லைட். ஸோ ஒரு கிளாஸ் குத்துருங்க. டைட்டு நைஸ். ஸோ இந்த பாட்டு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டு என்னோடது. ஸோ அடுத்த பாட்டு இது சொன்ன பார்த்தீங்களா தீ அந்த பாட்டு தான் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகுது.